உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலை பெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையாரவ தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவதும் திகைப்ப நின்ற பொய்கிருள் அகல ஞான பொருட்கதி விரித்த புத்தேள் கைவளராடி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயத்திலே 8வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது சிரேயஸ் என்பதை பற்றியும் நாம் சிந்தனை செய்தோம். சிரேயஸ் என்பதை பற்றி நாம் இன்னும் சில விஷயங்களை கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பொதுவாக நமக்கு ஒரு நேரத்தில் நன்மையை தருவது மற்றொரு நேரத்தில் நன்மையை உண்டாக்குவதில்லை. உதாரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் நேரத்தில் நமக்கு நன்மையை தரும் மருந்தோ மூலிகையோ மற்றொரு நேரத்தில் நம் உடலில் விரும்பத்தகாத விளைவுகளை உண்டு பண்ணலாம். மேலும் ஒரு வியாதிக்கு மருந்தானது மற்ற வியாதிக்கு மருந்தாக பயன்படுவதில்லை. ஒருவருடைய வியாதிக்கு பயன்படும் மருந்தும் அதே வியாதி உள்ள மற்றவருக்கு பயன்படாமல் போகலாம். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நன்மையாக அமையாத ஒன்றை நாம் தற்காலிக நன்மை, அதாவது தற்காலிக சிரேயஸ் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் அதன் நன்மை பயக்கும் தன்மையானது இடம், நேரம், சூழ்நிலை இவற்றை சார்ந்து அமைகிறது. இவற்றை பொறுத்து மாறவும் செய்கிறது. தர்மசாஸ்திரம் கூறும் ஒழுக்கங்களும் மதிப்பீடுகளும் பொதுவாக எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டியவை என்றாலும் அவைகளையும் இடம், காலம், சூழ்நிலை இவற்றை பொறுத்து மாற்றி பொருள் கொள்ள வேண்டி வரும். ஆகையால் காலத்துக்கேற்ப மாறவும் வேண்டிய தர்மசாஸ்திரத்தையும் நிலையான ஸ்ரேயஸை தருவது என்று கூற முடியாது. அப்ப நிலையான ஸ்ரேயஸ் என்பது என்ன? தேசம், காலம், சூழ்நிலை இவற்றை சார்ந்து மாறாமல் எப்போதும் எவ்விடத்திலும் எல்லோருக்கும் நலம் பயப்பதே நிலையான ஸ்ரேயஸ் எனப்படும். அர்ஜுனனின் சோகம் அவனை இந்த ஸ்ரேயஸை நாட வைத்தது. கிருஷ்ணரும் அவன் நாடியது இதையே என்பதை புரிந்து கொண்டார். இந்த நிலையான ஸ்ரேயஸ் என்பதுதான் மோட்சம். இது எந்த குறைவையும் தண்டம் காணாமல் தன்னையே ஒருவர் பூரணமாக அங்கீகரித்தல், ஒப்புக்கொள்ளுதல் ஆகும். தன்னையே ஒருவர் பூரணன் என்று அறிய வேண்டும் என்றால் அதற்கு அந்த நான் என்பது முதலிலேயே குறைகள் ஏதும் இல்லாததாகவும் விரும்பத்தக்கதாகவும் பூரணமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் நம்பிக்கை மட்டுமே அந்த உண்மையை மாற்றிவிடாது. அதாவது நான் குறைகளுடன் கூடியவன், எனக்கே நான் பிடித்தமானவன் அல்ல என்பதுதான் உண்மை என்று சொன்னால், நான் முழுமையானவன், விரும்பத்தக்கவன் என்று தொடர்ந்து சிந்திப்பது சற்று சுய நம்பிக்கையை ஓட்டலாமே தவிர அந்த ஜபம் உண்மையை மாற்றிவிடாது. கீதையானது நாம் ஒவ்வொருவரும் ஏற்கனவே என்றுமே முழுமையானவர், விரும்பத்தக்கவர், இதுதான் உண்மை என்று கூறி அது எப்படி என்பதையும் விளக்குகிறது. எவன் தன்னிலே நிறைவு பெறுகின்றானோ அவன் மேலும் ஆற்ற வேண்டிய பணி ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் அவன் செய்து முடித்தவன், அவனே சுதந்திரமானவன் என்பதையும், ஒவ்வொருவரும் உள்ளபடியே நிறைவுள்ளவர், விரும்பத்தக்கவர், இந்த பூரண சுரூபத்தைத்தான் வாழ்வில் அனைவரும் தேடி அலைகின்றார்கள் என்பதையும் கீதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. ஆகவே பூரண சுரூபனான நானே என்பது சிரேயஸ். அதை நாம் உணரும் வரை அது ஒரு குறிக்கோள் போன்றது. அதை உணர்ந்த பின் சிரேயஸ் நம்மை விட்டு என்றும் பிரிவதில்லை. ஏனென்றால் சிரேயஸ் என்பது நானே என்னும் போது அது நம்மை விட்டு எப்படி வெளியே போகும்? இந்த சிரேயஸைத்தான் அர்ஜுன் கேட்டு அடைந்தான். சாதாரண சிரேயஸை அர்ஜுன் விரும்பியிருந்தால் கிருஷ்ணனிடம் நான் உந்தன் சிஷ்யன் என்று கூறி சரண் அடைந்திருக்க மாட்டான். இந்த சரணாகதி அர்ஜுனன் கேட்டது பூரணத்துவம் என்ற இந்த சிரேயஸைத்தான் என்பதை காட்டுகிறது. தான் அப்படி சரணடைந்த பின் உபதேசிப்பதோ அல்லது இந்த அரற்றலை நிறுத்திவிட்டு நீ போ செய்வாய் என்று சொல்வதோ அது கிருஷ்ணனுடைய விருப்பம் என்று அவரிடமே பொறுப்பை விட்டு விட்டான். அர்ஜுனன் அதிர்ஷ்டம் பகவான் அவனுக்கு உபதேசம் அளிக்க நிச்சயித்தார். அப்படி அவர் செய்திருக்கவில்லை என்றால் இன்று நமக்கு கீதை கிடைத்திருக்கிறது.
தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் போராட்டம் என்றுமே மன அமைதியை குலைக்கும். அர்ஜுனனின் மனதில் இந்த போராட்டத்துடன் ஒரு கழிவிறக்கமும் இருந்தது. தன்னை சேர்ந்தவர்கள் இறப்பார்களே, செத்து போவார்களே என்று மோகத்தினால் கலங்கினான். இந்த இரக்க உணர்ச்சி சோகத்தை விளைவித்து தன் கடமை எது என்பது பற்றி அவனை மேலும் குழப்பியது. அர்ஜுனன் கூறியவற்றை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு வந்த பகவான் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவனை போர் செய்யுமாறு ஊக்குவிக்கும் பொருட்டு சில சொற்களால் சாடினார். அந்த சொற்கள் அவனது சிந்தனையை மேலும் தூண்டிவிட்டன. போர் செய்வதில் தனக்கு பயமேதும் இல்லை என்று பகவானிடம் நிரூபிக்க முயன்ற அர்ஜுனன் திடீரென தன்னால் இந்த நிலைமையை எதிர்கொள்ள முடியவில்லை என்று உணர்ந்தான். பாரபட்சமின்றி தன் நிலைமையை ஆராய்ந்து காட்டுவதாக நினைத்த அவன் உண்மையில் தான் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை உணர்ந்தான். ஆகவே போர் செய்வதை விட சாஸ்திரம் கூறுவது போன்று சந்நியாசியாகி பிச்சை எடுத்து உண்ணுவதே மேலானது என்று கூட அவன் சொன்னான். சந்நியாசம் என்னும் வாழ்க்கை நெறி ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக அமைந்த வழி. தேசம், மதம், சமுதாயம், குடும்பம் இவற்றின் கடமைகளை துறந்து ஞானத்தை மட்டுமே தேடுவதற்கான வழி. சந்நியாசியானவன் சமுதாயத்தில் பதவி, வேலை இவற்றுக்காக போட்டியிடுவதில்லை. இம்மையின் சுகங்களையும் அவன் நாடுவதில்லை. மறுமையின் சுகங்களுக்காகவும் அவன் முயற்சி செய்வதில்லை. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஆத்ம ஞானம் ஒன்றை மட்டுமே அவன் நாடுகின்றான். தன் குறைந்த தேவைகளுக்கு வேண்டியதை இறந்து வாழ்கின்றான். பிச்சை எடுத்து வாழ்கின்றான். வைதிக சமுதாயம் வாழ்க்கையின் 4 ஆசிரமங்கள் ஒன்றான சந்நியாசத்திற்கு அதிக மதிப்பளிக்கிறது. பிச்சை எடுத்து வாழும் சந்நியாச ஆசிரமம்தான் இப்பொழுது தனக்கு வேண்டியது என்று எண்ணிய அர்ஜுனன் அதை பற்றியே பேசுகிறான். சந்நியாசம் மோட்சத்திற்கான மார்க்கம். மற்ற புருஷார்த்தங்களான தர்மம், அர்த்தம், காமம் அவையெல்லாம் அல்ல. தன் தந்தை பாண்டுவும் மோட்சத்தை நாடி அரசாட்சியை துறந்து காட்டுக்கு சென்றார். இவற்றையெல்லாம் அர்ஜுன் நன்கு தெரிந்து வைத்திருந்தான். காட்டில் 12 வருடங்கள் வாழ்ந்திருந்த அர்ஜுனன் அங்கு பல மகாத்மாக்களை கண்டிருந்தான். மேலும் துரியோதனன் போன்றவர்கள் இருந்தாலும் வியாசர், சுகர், பீஷ்மர், விதுரர், பலராமர், கிருஷ்ணர் போன்ற பெரியோர்களையும் தன் வாழ்நாளிலேயே சந்திக்கும் வாய்ப்பையும் அவன் பெற்றிருந்தான். அப்படியும் அவன் இதுவரை சொந்த விருப்பு வெறுப்புகளுடைய ஓர் அரசமானாவேதான் இருந்து வந்தான். சிரேயஸ் என்பது மோட்சத்தை பற்றி கேட்டிருந்தாலும் இன்று வரை அவனுக்கு அதை நாட வேண்டும் என்று தோன்றவே இல்லை. இதற்கு நேரம் அப்பொழுது பிறக்கவில்லை. இப்பொழுதுதான் அதற்கு நேரம் பிறந்திருக்கிறது. குருட்சேத்திர களத்துக்கு வந்தபோது மனக்குழப்பம் எதுவும் இல்லாமல் அவன் போர் செய்வதிலே உறுதியோடு இருந்தான். அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளவே எதிர்த்தரப்பினரை பார்க்க விரும்பினான். ஆனால் இரு பக்கத்திலும் அவன் கண்டதோ தன் ஒற்றார் உறவினரையே. அப்பொழுது நான் போரிடத்தான் வேண்டுமா? என் ஒற்றார் உறவினர்களையே எதிர்த்து நான் எப்படி போர் செய்வேன் என்று குழம்ப ஆரம்பித்தான். மேலே சிந்திக்க சிந்திக்க சிறியதாக இருந்த மனக்குழப்பம் விசுரோகம் எடுக்க ஆரம்பித்தது. போர் செய்வதால் தன் அழிவை தானே தேடிக்கொள்வதைப் போல் உணர்ந்து மனோ தைரியத்தை அறவே இழந்து விட்டான். முதலில் போர் செய்யத்தான் வேண்டுமா என்ற கேள்வி தற்காலிக பிரச்சனையாக தோன்றியது. அதுவே இப்பொழுது வாழ்வில் தான் நாடுவது என்ன என்னும் அடிப்படை கேள்வியாக மாறிவிட்டது. இந்த மாற்றம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அன்றாடம் நாளேடுகளில் பல சாவதை பற்றி படிக்கிறோம், அதை பற்றி கேட்கிறோம். ஆனாலும் நம் மனம் அப்பொழுது அதை பற்றி யோசிப்பதில்லை. திடீரென்று ஒரு நாள் மரணம் நம்முடைய கவனத்தை ஈர்த்து விடுகிறது. அப்பொழுது மரணம் என்பது என்ன என்று நாம் சிந்திக்க தொடங்குகிறோம். புத்தர் ஒரு இளவரசனாக இருந்தார். அப்பொழுது அவர் மரணம், துன்பம், பிணி இவற்றை பார்த்ததில்லை. அல்லது பார்த்திருந்தும் அவை அவர் மனதை தொட்டதில்லை. திடீரென ஒரு நாள் அவர் மனதை அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாதித்தன. இந்த வாழ்க்கையில் இவ்வளவு துன்பமும் சோகமும் உள்ளனவே, இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்ற பெரிய கேள்வி அவர் மனதில் பிறந்தது. உடனே அரண்மனை வாழ்க்கையை உதவிவிட்டு தன் கேள்விக்கு பதிலை தேடி புறப்பட்டார். உண்மையை நாடி போனார். புகையில் மூட்டை முடிச்சுகளுடன் எவரும் போவதில்லை. சத்தியத்தில் நாட்டம் பிறக்கையில் சொத்து சுகத்தில் நாட்டம் குறைகிறது. எனவே சிரேயஸ் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தொடர்ந்து
ஸ்லோகங்களுக்கு வருவோம். அடுத்தது 2வது அத்தியாயத்தில் 9வது 10வது ஸ்லோகங்கள். பகைவர்களை தவிக்கச் செய்வனும் தூக்கத்தை ஜெயித்தவனுமாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் இவ்வாறாகிய வசனங்களை கூறிவிட்டு மீண்டும் போர் புரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலொன்றும் பேசாமல் இருந்தான். அதன் பின்னர் கிருஷ்ண பகவான் 2 சேனைகளின் மத்தியில் துக்கத்தை அடைந்திருக்கும் அர்ஜுனனிடம் புன்னகை செய்கின்றவர் போன்று இந்த வார்த்தையை கூறுகின்றார். இந்த ஸ்லோகங்கள் சஞ்சயரால் சொல்லப்படுகின்றது. அர்ஜுனன் பேசி முடித்ததும் நடந்ததை சஞ்சயர் தொடர்ந்து சொல்கின்றார். பகவான் உபதேசத்தை தொடங்குகின்றார். எப்படி? புன்னகையோடு. பார்த்தன் போர் புரிய மாட்டேன் என்கிறான். ஆனால் தேரிலிருந்து இறங்கி ஓடிவிடவில்லை. அவனது உள்ளத்தில் நிச்சயத்தன்மை இல்லை. போரில் இறங்குவதா, பெரியவர்களை கொள்வதா, அல்லது இறங்கி ஓடுவதா ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறான். மேல்மட்டத்தில் மட்டும் போர் புரிய மாட்டேன் என அடித்து பேசுகின்றான். இத்தகைய 2 வட்ட மனநிலையை கண்டு பகவான் புன்னகை செய்வதாக கூட நாம் நினைக்கலாம். அர்ஜுனனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றி கேட்கும் பக்குவம் வந்திருக்கின்றது. கேட்கும் மனநிலையில் இல்லாத ஒருவனுக்கு உயர்ந்த விஷயங்களை சொல்வதால் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. சொல்வதால் சொல்லுக்கும் கேட்பவருக்கும் பலன் இருக்க வேண்டும். அப்போதுதான் சொல்வதில் அர்த்தம் இருக்கும். அர்ஜுன் நீண்ட நெடுமூச்சு வாங்க எவ்வளவோ எடுத்துரைத்தான். அவை அனைத்தையும் பகவான் பொறுமையாக கேட்டார். அடிக்கடி இடையே குறுக்கிடவில்லை. பேசட்டும் என்று விட்டுவிட்டார். கேட்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அமெரிக்காவில் குடும்ப அமைப்பே சிதறிவிட்டது. வேலைக்கு சென்று அனைவரும் இரவில் நேரத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்வது அபூர்வம். மனைவி ஒரு நேரத்தில் வீடு திரும்புவாள், கணவன் வேறு ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வருவான். அவரவர் ஆண் பெண் நண்பர்களுடன் அரட்டை அடித்துவிட்டு நள்ளிரவில் வீட்டுக்கு வருவார்கள். கஷ்டத்தை, மன உளைச்சலை சொல்லிக் கொள்ளவோ கேட்பதற்கோ 2 பேருக்குமே நேரம் கிடையாது. பிள்ளைகள் வேறெங்கேயோ பணியில் இருப்பார்கள். மனிதன் புலம்பலை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. எனவே சாலைகளில் ஆங்காங்கே பங்க் கடை போல சிலர் ஸ்டால் போட்டு அமர்ந்திருப்பார்கள். தனவந்தர்கள், காரோட்டி செல்பவர்கள் அந்த கடையில் வண்டியை நிறுத்திவிட்டு அமர்ந்திருக்கும் மனிதரிடம் அவரது மனச்சுமைகளை இறக்கி வைப்பார். கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவார். அந்த மனிதர் பதில் எதுவும் பேச மாட்டார், ஆறுதலும் சொல்ல மாட்டார். வந்தவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையாட்டிக் கொண்டிருப்பார். அவ்வளவுதான். வாயே திறக்க மாட்டார். கேட்பது மட்டுமே அவருடைய வேலை. அவ்வாறு காது கொடுத்து கேட்பதற்கும் தலையாட்டுவதற்கும் காசு கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு மனிதர்களிடையே நெருக்கம் குறைந்து விட்டது. மனதின் அழுத்தத்தை வெளியே கொட்ட வழியின்றி இது போன்ற ஸ்டால்கள் அங்கே உருவாகியிருக்கின்றன. கஷ்டம் என்று புலம்பும் போது முழுவதுமாக நம்முடைய கருத்தை புகுத்தாமல் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். சிலர் மற்றவர்களை பேசவே விடமாட்டார்கள், தானே பேசிக் கொண்டிருப்பார்கள். எனது நண்பர் ஒருவர் அப்படித்தான். அவருடைய கருத்தையே முதலில் சொல்ல வேண்டும் என்று என்னை பேசவே விடமாட்டார். அவர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். செவிமடுத்து கேட்பது என்பது ஒரு கலை. பிறர் புலம்பும் போது காது கொடுத்தாலே அவர் திருப்தியாகி விடுவார். நீங்கள் ஆறுதல் சொல்கின்றீர்களோ இல்லையோ அது 2ஆம் பட்சம்தான். எனவே நாமே பேசிக் கொண்டிருக்க கூடாது. கேட்பதற்கும் பழக வேண்டும். பகவான் நிறைந்த ஞானி அல்லவா? கிருஷ்ணன் பூரண அவதாரம் அல்லவா? வாழ்விலும் சொல்வதை கடைபிடிப்பவர். இத்தனை நேரம் அர்ஜுன் சொன்னதை பொறுமையாக கேட்டவர் பார்த்தனுக்கு கேட்கும் மனநிலை வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். அதன் பின்பே பகவான் கிருஷ்ணரும் சொல்லத் துவங்குகின்றார். கேட்க விருப்பமில்லாத நேரத்திலோ ஆர்வமில்லாத நேரத்திலோ எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். காதிலே விழுந்தாலும் அவருடைய மனம் வேறு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கும். ஆனால்தான் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லும் பொழுது அவர்கள் ஆர்வமோடு கேட்ட பிறகே சொல்லப்படுகின்றது. வேதாந்த சாஸ்திரத்திலாம் குருவிடம் சென்று இல்ல பெரிய ஞானிகளிடம் சென்று கேட்க வேண்டும். கேட்டவர்கள் தான் உபதேசிப்பார்கள். ஆனால் தான் சொன்னார்கள், என்ன, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூட. இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தானாக கிடைத்து விடாது. அந்த காலத்துல கேட்டு கேட்டே வந்த விஷயங்கள். இப்போது அர்ஜுனனுக்கு கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டது, ஆர்வம் வந்துவிட்டது. அதை பகவான் தெரிவித்து தான் சிஷ்யனாகின்றேன் என்று அர்ஜுனன் சொன்னான். அதை கேட்டு பகவான் உபதேசிக்க தொடங்கிவிட்டார். இப்பொழுது தொடங்குகிறது கீதோபதேசம். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வகுப்பில்.
ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.